ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை. இன்றைக்கி எக்கு பெப்பர் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு 20லேருந்து 15 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும், 2 தக்காளி, பெப்பர் மிளகு அரைச்சி வச்சுருக்கேன். இது முட்டை இதில் டோஸ்ட் பண்ணி தான் குழம்புல போனால் அது எப்படின்னு நான் காட்டுறேன். அப்புறம் இதுக்கு ஒரு 4 பட்டை, அதாவது ஒரு பட்டையை 4 உடச்சி போட்டுக்கோங்க சின்னதாக, ஒரு 4-5 கிராம்பு, சோம்பு கொஞ்சம், ஒரு ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம். இது இப்போ இந்த ஜாரில் இருக்கிறத மசாலா நான் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். அம்மியில் அரைச்சோம்னா நல்லா வைன் பேஸ்ட்டாக வரும். இது ஓரளவுக்கு தான் பேஸ்ட்டாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு இதில் பெப்பர் தூள் கொஞ்சோண்டு லேசாக மேலே போட்டுக்கிட்டு கடுகு கருவேப்பிலை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இது மட்டும் போட்டுட்டு ஆனியன் அதில் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் ஹையில் வச்சு வதக்கிடணும் ஆனியனை. நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் பெப்பர் தூளில் வதக்கணும். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இது 2 வதங்கிட்டு இருக்கும்போது உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம உப்பு கல்லுப்பு போட்டுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயமும் வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூன். மசாலா மாதிரியே இது அப்படியே அதாவது ட்ரையாக வந்துடும். இது இப்படி எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு நம்ம அந்த மசாலா அரைச்சோம்ல, பட்டை கிராம்பு சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டோம். சோம்பு 2 பட்டை, ஒரு 4 கிராம், அவ்வளோ. இது எல்லாத்தையும் இப்படி நல்லா வதக்கிட்டு, அதாவது தண்ணியே இல்லாமல் ட்ரை மசாலாவாக இருக்குது. இப்போது இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நல்லா இது கொதித்து இதெல்லாம் வெந்து கொஞ்சம் கிரேவியாக வரணும். நம்ம தேங்காய் கூட ஒரு 2 பீஸ் தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம், அல்லது தேங்காய் பால் கூட இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு 2 துண்டு தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்துருக்கேன். கொதிச்சிட்ருக்கிறதுல கொஞ்சம் அப்படி தேங்காய் பால், ஏன்னா பெப்பர் காரம் மிளகாத்தூள் காரம் 2மே இருக்குது இல்லையா, அதனால். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது நார்மலாக முட்டை குழம்பு வச்சாலே நான் முட்டை அதில் உடச்சி கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது இது இப்போ கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இது கொதிக்கும் போதே நம்ம ஊற்றிட்டா ஒரு முட்டை உடச்சி நான் ஊற்றுறேன்.
கொதிக்கும் போதே ஊற்றிட்டா நல்லா குக் ஆகிடும். நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி வரட்டும். முட்டையை வந்து அதில் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி உடச்சி விட்றணும். ஒரு முட்டை ஊற்றினாலும் சரி, 2 முட்டை ஊற்றினாலும் சரி, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. முட்டை கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முட்டை வேக வச்சு இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு மிளகு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு இந்த மிளகை இதில் போட்டுடணும். சிம்மில் வச்சிடணும், ஏன்னா தீஞ்சு போயிடும். போட்டுட்டு ஒரு முட்டையாக பெப்பரில் டோஸ்ட் பண்ணணும் முட்டையை. நல்ல முட்டை வந்து பெப்பரில் டோஸ்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு டோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ முட்டை நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. டோஸ்ட் ஆன முட்டையை எடுத்து குழம்புல போட்டோம். பெப்பரோட டோஸ்டான கிரேவி. இப்போ இது வந்து அப்படியே அவ்வளோதான். முட்டையை உள்ளே போட்டோன்னே கொதிச்சிட்ருக்கு. நம்ம கருவேப்பிலை தாளிக்கும் போது போடாதனால இப்போ இது மேலே கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுடலாம். கிரேவி ரெடி, சாப்பிட்லாம். உப்பு காரம்லாம் போதுமான்னு பார்த்துட்டு இறக்கிடுங்க. சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.